போலியோ வைரஸ் எப்போ எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டறிஞ்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே போலியோன்ற இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால உலகம் முழுவதிலும் வாழ்ந்து வந்த எண்ணில் அடங்காத மனிதர்கள் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டாங்க, இறந்தும் போனாங்க. போலியோவானது அனைத்து வயதினரையும் பாதிக்கும் தான், இருந்தாலும் முதன்மையாக குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும். போலியோவினுடைய மொர்டாலிட்டி ரேட், இறப்பு விகிதமானது மினிமம் 5 to மேக்ஸிமம் 30% இருந்தது. அதாவது 100 பேர் போலியோனால் பாதிக்கப்பட்ட 5லிருந்து 30 பேர் வரைக்கும் இறந்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு அதிகமான உயிரிழப்புகளை போலியோவானது ஏற்படுத்தி வந்தது. போலியோ பாதிப்பிலிருந்து இறந்து போகாமல் மீண்டு வந்தால் கூட போலியோ பல கொடிய நிலைகளை ஏற்படுத்தும். உதாரணமாக போலியோ பாதிப்பு ஏற்பட்டால் காய்ச்சல், தொண்டை வலி, தலைவலி மாதிரியான சாதாரண அறிகுறிகள் தான் ஆரம்பத்தில் தென்படும். ஆனால் போக போக போலியோவினுடைய பாதிப்பின் காரணமாக சில நபர்களுக்கு பெராலிசிஸ் ஏற்பட்டு கை கால்கள் செயலிழந்து போயிடும். அதே மாதிரி சில நபர்களுக்கு ரெஸ்பிரேட்டரி மசில்ஸில் வீக்னஸ் ஏற்படும். இதனாலேயே போலியோனால் பாதிக்கப்பட்டு அந்த சுவாச தசைகளில் பலவீனத்தை உணரக்கூடியவங்கனால சரியாக உணவுகளை உண்ண முடியாது, சுவாசிக்கவும் முடியாது. இதன் காரணமாகவே மெக்கானிக்கல் வென்டிலேட்டர், அயன் லங்ஸில் வாழ வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த அளவுக்கு மோசமான பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் போலியோவானது ஏற்படுத்தி வந்தது. இப்பேற்பட்ட போலியோ எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு அந்த காலகட்டத்தில் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. அப்போல்லாம் போலியோ ஏற்படுறதுக்கு என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் காரணம் அப்படின்னு நம்பப்பட்டது. இதனாலேயே சானிடேஷன், ஹைஜீன் இதெல்லாமே ஃபாலோ பண்ணப்பட்டது. ஒரு இடத்துல சுத்தமும் சுகாதாரமும் இருந்தால் சரியான இந்த போலியோவினுடைய பாதிப்பை சரியான முறையில் தடுக்கலாம், போலியோ பாதிப்பு ஏற்படாது அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் போக போக போலியோ ஏற்படுறதுக்கு பாக்டீரியம் தான் காரணம், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால தான் போலியோ ஏற்படுது அப்படின்னு நம்பப்பட்டது. ஸோ பாக்டீரியாவுக்குண்டான அந்த போலியோவினுடைய பாக்டீரியாவுக்குண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சிகளும் நடந்து வந்தது. ஆனால் போக போக போலியோவினுடைய அந்த தீவிரம் அதிகரிச்சுட்டே போனது. 20ஆம் நூற்றாண்டுலலாம் போலியோனால பல நபர்கள் இறந்து போக வேண்டிய நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ தான் 1908ஆம் ஆண்டு கார்ல் லாண்ட்ஸ்டைனர் அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ரியன் பயாலஜிஸ்ட்டும் எர்வின் பாப்பர் அப்படின்ற ஆஸ்ட்ரியன் ஃபிசிசியன், இவங்க 2 பேரும் இணைஞ்சு இந்த போலியோனால் பாதிக்கப்பட்டு இறந்த ஒரு குழந்தையினுடைய ஸ்பைனல் கார்ட் டிஷ்யூவிலிருந்து அதனுடைய சாம்பிளை எடுத்தாங்க. அதாவது இந்த போலியோனால் பாதிக்கப்பட்டு இறந்த ஒரு குழந்தையினுடைய முதுகுத்தண்டிலிருந்து சாம்பிள் திசு, அந்த மாதிரி திசுக்களை எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறமா அதை ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணாங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை லிக்யூட் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வடிகட்டினாங்க. அது ஃபில்ட்ரேஷன் அப்படின்ற எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இது போலியோவானது பாக்டீரியானால் ஏற்படுறது கிடையாது அப்படின்னு கார்ல் லாண்ட்ஸ்டைனரும் எர்வின் பாப்பரும் நம்பினாங்க. அதனாலேயே அதை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பைனல் கார்டோடைய டிஷ்யூ சாம்பிள், அந்த போலியோனால் பாதிக்கப்பட்ட இறந்த குழந்தையினுடைய டிஷ்யூ சாம்பிள் எடுத்து அதை லிக்யூட் மாதிரி கிரைண்ட் பண்ணி ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணாங்க, வடிகட்டினாங்க. அது வடிகட்டும் போது பாக்டீரியாவும் சேர்ந்து வடிகட்டப்படும். ஸோ மற்ற திரவங்கள் தான் தனியாக பிரித்து எடுக்கப்படும். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த லிக்யூட் எடுத்து ஒரு மங்கியினுடைய 2 மங்கீஸுக்கு குரங்குகளுக்கு பயன்படுத்தினாங்க. அந்த லிக்யூட் குரங்குகளினுடைய உள்ளே செலுத்தின பிறகு அந்த குரங்குகளுக்கும் போலியோவினுடைய சிம்டம்ஸ், அறிகுறிகளானது தென்பட ஆரம்பித்தது. ஸோ போலியோவானது அந்த குரங்குகளுக்கும் ஏற்பட்டது. இப்போ போலியோவானது பாக்டீரியானால் ஏற்படுது அப்படின்னா அந்த ஃபில்ட்ரேஷன், அந்த வடிகட்டுதல் பண்ணும்போது பாக்டீரியாஸ் ஒரு பக்கம் போயிடும் மற்ற குப்பைகளோட, அதாவது அதர் டெப்ரிஸோட, மற்ற பார்ட்டிகல்ஸோட பாக்டீரியாவும் வடிகட்டப்படும். ஸோ வடிகட்டப்பட்டு மற்ற லிக்யூடு மட்டும்தான் தனியாக பிரித்தெடுக்கப்படும். பாக்டீரியா இல்லாத லிக்யூடு தான் பிரித்தெடுக்கப்படும். அந்த லிக்யூடு தான் இன்ஜெக்ஷன் மாதிரி குரங்குகளுக்கு போடப்பட்டது. அந்த குரங்குகளுக்கு போலியோ ஏற்பட்டது. ஒருவேளை போலியோ பாக்டீரியானால் ஏற்படுதுன்னா அந்த போலியோவினால் பாதிக்கப்பட்ட அந்த திசுக்கள் கிரைண்ட் பண்ணப்பட்டு வடிகட்டப்பட்டனால பாக்டீரியா இல்லாத லிக்யூட் தான் குரங்குகளுக்கு செலுத்தப்பட்டது. ஸோ பாக்டீரியா இல்லாத லிக்யூட் எப்படி போலியோவை பாதிக்கும் அப்படின்ற அந்த ஒரு டவுட்டு தான் அப்போ இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் போலியோவை ஏற்படுத்துறது பாக்டீரியா கிடையாது, போலியோவை ஏற்படுத்தக்கூடியது வைரஸ் அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டது. இது இப்படி தான் கண்டறியப்பட்டது. இதை கண்டறிஞ்சது கார்ல் லாண்ட்ஸ்டைனரும் இன்னொரு பக்கம் எர்வின் பாப்பர். இந்த கார்ல் லாண்ட்ஸ்டைனர் தான் இதுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. அவருக்கு உதவியாளராக எர்வின் பாப்பர் இருந்தாங்க.
ஸோ போலியோவை ஏற்படுத்தக்கூடியது பாக்டீரியா கிடையாது, வைரஸ் அப்படின்னு 1908 கண்டறியப்பட்ட 1909 உலகம் முழுவதிலும் தெரிவிக்கப்பட்டது. பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா சிம்பிளாக சொல்கிறேன். பாக்டீரியாவானது ஒரு ஒற்றை செல் உயிர். இது வந்து பெருசாக இருக்கும். பாக்டீரியா வந்து பெருசு அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பை வச்சே பார்த்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வைரஸ் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். பாக்டீரியாவை விட ரொம்ப சின்னதாக வைரஸ் வந்து இருக்கும். அதனால தான் அந்த வடிகட்டும் போது பாக்டீரியாஸ் ஒரு பக்கம் வந்துடும். ஆனால் பாக்டீரியாவை விட ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய வைரஸ் வந்து அந்த லிக்யூடோட போயிடும். அதனால தான் அந்த லிக்யூடை யூஸ் பண்ணி குரங்குகளுக்கு வந்து செலுத்தும் போது அந்த குரங்குகளுக்கு போலியோ ஏற்பட்டது. ஸோ பாக்டீரியா தான் காரணம்னா அது வடிகட்டப்பட்டது, அதில் பாக்டீரியாவே கிடையாது. ஸோ பாக்டீரியா இல்லாதப்போ அந்த குரங்குகள் போலியோனால் பாதிக்கப்படுதுன்னா அது காரணம் வைரஸ் தான் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1949, அதாவது இதை கண்டுபிடிச்சு 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஜான் எண்டர்ஸ், தாமஸ் வெல்லர், ஃப்ரீட்ரிக் ராபின்ஸ் அப்படின்ற 3 விஞ்ஞானிகள் வந்து இந்த போலியோ வைரஸ் இதை வந்து ஹியூமன் டிஷ்யூ கல்ச்சரில் வளர்க்கக்கூடிய, க்ரோ பண்ணக்கூடிய அந்த ஒரு டெக்னிக்கையும் டூலையும் வந்து உருவாக்கினாங்க. இதுக்கப்புறம் ஜோனஸ் சால்க் அப்படின்ற இன்னொரு தலை சிறந்த விஞ்ஞானி 1952ஆம் ஆண்டு போலியோக்குண்டான வேக்சினை வந்து கண்டுபிடிச்சாங்க. 1955 ஏப்ரல் 12 அன்னைக்கு அது வந்து உலகத்தினுடைய பயன்பாட்டிற்கு வந்தது. அவர் வந்து ஐபிவி கண்டுபிடிச்சாங்க, இன்ஜெக்டட் போலியோ வேக்சின், அதாவது ஊசி போடுற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அடுத்து 1960களில் ஆல்பர்ட் சாபின் அப்படின்ற இன்னொரு விஞ்ஞானி வந்து அந்த ஐபிவி வேக்சினை ஓபிவியா, அதாவது ஓரல் போலியோ வேக்சினா, சொட்டு மருந்தாக வாயில் செலுத்துகிற மாதிரி கண்டறிஞ்சாங்க. ஸோ இந்த ஐபிவி, ஓபிவி இது ரெண்டுமே இன்றைய காலகட்டத்தில் பயன்பாட்டில் இருக்குது. போலியோவானது மிகப்பெரிய அளவில் இன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த பாதிப்பானது குறைக்கப்பட்டு இந்த தடுப்பூசிகள் பயன்படுத்தப்படுது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து போலியோவை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் அப்படின்னு கண்டறியப்பட்டது தான். அதுக்கப்புறம் தான் இந்த தடுப்பூசிலாம் கண்டறியப்பட்டது. ஸோ இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கார்ல் லான்ஸ்டைனரும் எட்வின் பாப்பரும் கொடுத்திருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்படி தான் வந்து போலியோ வைரஸ் ஆனது கண்டறியப்பட்டது. அதை கண்டறிஞ்சவங்க இந்த 2 நபர்கள் தான். இந்த போலியோ வைரஸ் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டது வந்து அப்படின்னு பார்த்துட்டிங்க. இப்போ இந்த போலியோ வேக்சின் அது எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றதே ஒரு சுவாரஸ்யமான தகவல். நான் அதை ஏற்கனவே ஃபுல்லாக வந்து பேசியிருக்கிறேன். அதை பற்றி பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். இல்லைன்னா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே, அதாவது போலியோ வேக்சின் எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்ற அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.